அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 3 நாட்கள் தாங்குமா, இல்லை 30 நாட்கள் தாங்குமா, இல்லை 3 மாதங்கள் தாங்குமா என அசாதாரண சூழ்நிலையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வர் பதவி ஏற்ற போது கேலி செய்தவர்கள் எல்லாம் காணாமல் போனதுதான் மிச்சம். அம்மாவின் ஆட்சி அவ்வளவுதான் என கூறினார்கள். அம்மா விட்டு சென்ற பணிகளை மிகவும் சீரும் சிறப்புமாக 4.5 ஆண்டு காலம் மக்கள் பணியை செய்து ஆட்சியை நிறைவேற்றினார். எத்தனையோ பெரிய இடர்பாடுகள் வந்தபோதும் கட்சியையும் ஆட்சியும் மிகவும் சிறப்பாக வழிநடத்தினார். விரலசைவில் ஆட்சியை கவிழ்ப்பேன் என்று கூறியவர்கள் எல்லாம் கடப்பாரை போட்டு நிம்பினாலும் இந்த ஆட்சியை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. எத்தனையோ எதிரிகள் தொல்லை கொடுத்தாலும், துரோகிகள் கூடவே இருந்து குழிப்பறித்தாலும் தமிழக மக்களுக்கு நல்லாட்சியே தந்தார். ஏழைகளின் பங்காளனாகவும், விவசாயிகளின் தோழனாகவும், மாணவர்களின் கல்வி தந்தையாகவும் இருந்து சிறப்பான நல்லாட்சியை தந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாளில் 16/2/2017 இன்றைய நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள். இன்று பதவியேற்ற முதல் முறையாக பதவியேற்ற தினம். இந்த நாளில் அதிமுக தொண்டர்களாக நாம் 2026 அண்ணன் எடப்பாடி அவர்களை மீண்டும் முதல்வராக பதவியேற்க உறுதி ஏற்போம். தமிழக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நன்றி, வணக்கம்.